வணக்கம் டிடி தமிழ் நேயர்களே, என் பேரு சுனிதா. இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொங்கு நாடு ஸ்டைலில் செஞ்சு காட்ட போகிறேன். இது ரொம்ப சிம்பிள் செய்கிறதுக்கு, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, ஏன்னா காரம் அவ்வளோ இருக்காது. இதில் ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலாவும் அரைச்சி செய்ய போகிறோம், ஸோ ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 1 கிலோ சிக்கன், 3/4 கிலோ சீரக சம்பா பிரியாணி அரிசி, 1/2 கப் தேங்காய் பால், 1 லெமனோட ஜூஸ், 1/4 கப் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 20லேருந்து 25 சின்ன வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 10 பச்சை மிளகாய், 3 டேபிள் ஸ்பூன் நெய், உப்பு தேவையான அளவு, ஒரு கையளவு கொத்தமல்லி, 3 தக்காளி, 6 வெங்காயம், 1 கட்டு புதினா, 1/4 கப் தயிர், 1/4 கப் எண்ணெய், 2 பிரிஞ்சி இலை, ஒரு பெரிய துண்டு பட்டை, 10 ஏலக்காய், 1 ஸ்டார் அனீஸ், 1 கருப்பு ஏலக்காய், 10 கிராம்பு, 4/2 கப் தண்ணி. தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 20 சின்ன வெங்காயம், சோம்பு, ஆறு பச்சை மிளகாய், பிரிஞ்சி இலை, பட்டை, கருப்பு ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், ஏலக்காய், கிராம்பு. இதெல்லாம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணது பாத்திரம் நல்லா சூடாகட்டும். எப்பவுமே பிரியாணி செய்யும்போது நல்ல பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அடி கனமாக இருக்கணும். அப்போ உங்களுக்கு சிக்கன் அந்த ரைஸ் எல்லாம் குக் ஆகும்போது நல்ல ஈவனாக குக் ஆகும். உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அடி பிடிச்சிடாது. ஸோ இந்த மாதிரி பாத்திரம் இருக்கும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. நெய் சேர்த்துடலாம். கூடவே எண்ணெய், ரெண்டு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, கூடவே ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். ஒரு 3 பச்சை மிளகாய். இது எல்லாமே நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக இதை வதக்கணும். வெங்காயம் வதங்க தான் உங்களுக்கு பிரியாணியில் வந்து நல்ல ஒரு கலர் அண்ட் ஃப்ளேவர் இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு குறைஞ்சது ஒரு 4 to 5 minutes நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக மூடி வச்சுருக்கேன். ஒரு 3 to 4 minutes ஆகும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நடுவில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ அடி பிடிக்காது. இப்போ மூடி வச்சு 1 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் திறந்து ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ எல்லா வெங்காயமும் வந்து ஈவனாக குக் ஆகும். இது எந்த அளவுக்கு பொறுமையாக நம்ம குக் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் அந்த கலர் வந்து நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இதை நடுவில் மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஆல்மோஸ்ட் வெங்காயம் வந்து நல்ல கலர் வந்திருக்கு. இந்த அளவுக்கு அங்கங்கே உங்களுக்கு அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் தெரியணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா சேர்க்க போகிறோம். இந்த மிக்ஸி ஜார் ஓப்பன் பண்ணும்போதே அப்படி ஒரு ஸ்மெல். அந்த மசாலாஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக அரைக்கும் போது அதோட ஃப்ளேவரும் சரி, அதோட வாசனை செம்மையாக இருக்குது.
இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் இது எல்லாமே பச்சையாக தான் சேர்த்துருக்கோம். அதனால் நல்ல மீடியம் ஃப்ளேமில் அதோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் குக் ஆகணும். ஒரு 3 நிமிஷம் கிட்ட ஆகும். நல்லா பொறுமையாக வதக்கி விட்டுட்டே இருப்போம். இதை கொஞ்சமாக மூடி வச்சுட்டு நடுவில் அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிடலாம். நடுவில் மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். இது வந்து அதோட பச்சை வாசனை போகிறது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, அதோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து மாறும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகும். அப்புறம் லைட்டாக அடி பிடிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் எவ்வளோ மிக்ஸ் பண்ணாலும். அண்ட் எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ அந்த டைமில் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்த்துடலாம். இப்போ இதில் ஒரு கட்டு புதினா நல்லா கிள்ளி கழுவி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு 30லேருந்து 40 செகண்ட் வதக்கினா போதும். புதினா சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே அடி பிடிச்சிருந்தாலும் அது சரியாயிடும் உங்களுக்கு, அந்த தண்ணி இருக்கிறதுனால. இப்போ இதில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துப்போம். இது ஃபைன் ஸ்லைஸ் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. நம்ம நல்லா இதையும் மீடியம் ஃப்ளேமில் தான் குக் பண்ண போகிறோம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம். அப்போ நல்லா மசிஞ்சு குக் ஆகிடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ தக்காளி போட்ட உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க சீரக சம்பா அரிசியை வந்து நல்லா கழுவிக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் நமக்கு ஊறினா கரெக்டாக இருக்கும். தக்காளி சேர்த்துட்டு அடுத்து நம்ம சிக்கன்லாம் குக் பண்ணுறதுக்கு ஒரு 20 to 30 மினிட்ஸ் தேவைப்படும். ஸோ இந்த டைமில் நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை ஊற வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பாஸ்மதி ரைஸும் யூஸ் பண்ணலாம். பட் ட்ரெடிஷ்னலாக இந்த கொங்கு நாடு ஸ்டைலில் வந்து சீரக சம்பா அரிசி தான் யூஸ் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு பார்க்கும்போது குட்டி குட்டியாக இருக்கும். இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது போக இது குக் பண்ணும்போதே இதுக்கு இந்த அரிசிக்கே ஒரு நல்ல வாசனை இருக்கும். ஸோ ஒருவேளை நீங்கள் சீரக சம்பா அரிசி ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா இந்த பிரியாணி செய்யும்போது கண்டிப்பாக பாஸ்மதி ரைஸ்க்கு பதிலாக இதை யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கும் நம்ம தக்காளி சேர்த்து. இப்போவே தக்காளி நல்லா வதங்கிருச்சு, மசியவும் ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு 1 மினிட்ல நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ தக்காளி நல்லாவே குக் ஆகிருக்கும். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது வந்து சிக்கன் அரிசி எல்லாத்துக்கும் கனெக்ட் பண்ணி தான் சேர்த்துருக்கோம். கூடவே நல்லா பீட் பண்ணி வச்சிருக்க க்ரீமியாக இருக்கிற தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுப்போம். நம்ம
நம்ம ரெகுலர் பிரியாணி மாதிரி இதில் காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்க்க போகிறது கிடையாது. இது வந்து ஒரு மாதிரி ஒயிட் கலரில் தான் இருக்கும். இதில் காரம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சேர்த்துருக்க பச்சை மிளகாயிலிருந்து தான் வருது. அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை அதிகப்படுத்தவோ இல்லை கம்மிப்படுத்தவோ செஞ்சுக்கலாம். இப்போ நம்மளோட பேஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த டைமில் சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் வந்து 3/4 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஈக்குவல் அமௌண்ட்டும் போடலாம், பட் ஒரு 1/4 கிலோ அதிகமாக போடும்போது அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதை கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இந்த சிக்கனை வந்து குக் பண்ண போகிறோம். நம்ம சிக்கன் வந்து ஃபர்ஸ்ட் மேரினேட் பண்ணலை, பட் இந்த மசாலாவில் அது குக் ஆகும்போது சிக்கன் வந்து நல்ல சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக உள்ளுமே நிறைய ஃப்ளேவர் இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த சிக்கன் குக் ஆகுறதுக்கு ஒரு 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் ஆகும் நான் சொன்ன மாதிரி. இந்த எபிசோட் பார்த்து முடிச்சதுமே நீங்கள் கண்டிப்பாக 1 or 2 டேஸ்க்குள்ளே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து சீரக சம்பா அரிசி வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, ஏன்னா டேஸ்ட் டிஃபர் ஆகும்னு. எங்கள் வீட்லேயுமே அப்படி தான். பட் ஒன்ஸ் டேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அவங்க சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாஸ்மதி ரைஸ் பிரியாணி சாப்பிடும்போது ரொம்ப ஃபுல் ஆகிடும் கொஞ்சம் சாப்பிடும்போதே, பட் இது சாப்பிடும்போது ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு ஹெவி ஆகாது. நான் சொன்ன மாதிரி அவ்வளோ வாசனையாக அந்தளவுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணணும், சரிங்களா? இப்போ ஒரு 3 நிமிஷம் கிட்ட இருக்கும். நம்ம சிக்கனில் தண்ணி சேர்க்கவே இல்லை, அதுலேருந்தே அதோட ஜூஸஸ் வெளியில் வந்து அந்த சிக்கன் அதுலேயே குக் ஆகணும். நடுவில் இதுவுமே மறக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இதை மூடி வச்சிருவோம். இப்போ 15 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. நம்ம சிக்கன் வந்து ஒரு 90% குக் ஆகிருக்கும். இப்போ இதுக்கப்புறமா நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி கொதிக்க விட்டு அப்புறம் அரிசியெல்லாம் போடுவோம்ல, அந்த டைமும் சிக்கன் குக் ஆகும். அதனால ரொம்ப ஓவர் குக் பண்ண விட்டுறாதீங்க சிக்கனை, அப்புறம் உடஞ்சிரும் பிரியாணி ரெடி ஆனதும். இப்போ இதில் நான் தண்ணி வந்து மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். யூஸ்வலாக நம்ம பிரியாணி வந்து பாஸ்மதி அரிசியில் பண்ணும்போது 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்ப்போம்ல. இதே இது சீரக சம்பா அரிசியாக இருந்துச்சுன்னா 1 கப் ரைஸ்க்கு 1 கப் தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து மெஷர் பண்ணி வச்சுருக்க அரிசிக்கு ஏற்ற தண்ணி ஊற்றியாச்சு. கூடவே தேங்காய் பால் வந்து நல்ல ஒரு ரிச்சான டெக்ஸ்சர் கொடுக்கும், நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்போ காரமோ தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து உப்பு அப்புறம் பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா கொதிச்சிரும். அதுக்கப்புறமா நம்ம அரிசியை வந்து சேர்த்துப்போம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருக்கும். ஓப்பன் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது ஓப்பன் பண்ணதுமே தேங்காய் பாலோட வாசனை அவ்வளோ சூப்பராக வருது. நீங்கள் வந்து பாதி தேங்காய் பால் பாதி தண்ணி அந்த குவான்டிட்டியில் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்க்க ரொம்ப ரிச்சாக இருக்கும் உங்களுக்கு பிரியாணி. யூஸ்வலாக பிரியாணியில் வந்து தேங்காய் பால் சேர்க்க மாட்டாங்க தானே, ஆனால் இந்த கொங்கு நாடு வெள்ளை பிரியாணியில் வந்து தேங்காய் பால் சேர்ப்பாங்க, அந்த ரிச்னஸ்க்காகியும் ஃப்ளேவர்க்காகியும். இப்போ வந்து நம்ம ஒரு லெமனோட ஜூஸை வந்து புழிஞ்சு ஊற்றிக்கலாம். கூடவே கொஞ்சமா சாப் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி சேர்த்துப்போம். இப்போ இதில் நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை சேர்த்துப்போம். தண்ணி சேர்க்க வேண்டாம், ஏன்னா தண்ணி நம்ம மெஷர் பண்ணி சேர்த்துருக்கோம். இந்த தண்ணியும் சேர்த்திங்கன்னா அதிகமாயிடும். ஸோ போடும்போதே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை பொறுமையாக நல்லா அடியிலிருந்து ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ இதை நம்ம
மூடி வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் இருக்கட்டும். ஸோ பிரியாணிக்கு முக்கியமாக பாத்திரம் நான் சொன்ன மாதிரி நல்ல ப்ராடாக இருக்கணும், நல்ல அடி கனமாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற ஃப்ளேமும் வந்து அதுக்கேற்ற பர்னரில் நீங்கள் வைங்க. இருக்கிறதுலே வந்து பெரிய பர்னராக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஃப்ளேமும் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகி அந்த பாத்திரம் ஃபுல்லாகவே அதாவது ஈவனாக ஹீட் ஆகி உங்களுக்கு பிரியாணி எல்லா சைடில் இருந்தும் கரெக்டாக குக் ஆகி வரும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி இதுக்கப்புறம் தான் ரொம்ப பொறுமையாக மிக்ஸ் பண்ணோம். ஏன்னா அரிசியெல்லாம் ஆல்மோஸ்ட் குக் ஆகிட்டு இருக்கோம்ல, நம்ம அடியிலேருந்து லைட்டாக ஒரு முறை மிக்ஸ் பண்ண போகிறோம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணும்போது மேலே இருக்கிற அரிசி வந்து நல்லா கீழே போகும்போது எல்லாமே அழகாக குக் ஆகிருக்கும் நமக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த 5 நிமிஷம் அப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த தண்ணி அளவும் அந்த அரிசியோட அளவும் கரெக்டாக இருக்கணும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சின்னு அர்த்தம். இல்லை ஒரு வேளை உங்களுக்கு இன்னும் தண்ணி அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லை தண்ணி கரெக்டாக இருக்குது, இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குன்னா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும், இல்லைன்னா உடனே அடி பிடிச்சிரும். இப்போ இந்த ஸ்டேஜில் மேலோட்டமாக கொஞ்சமாக புதினா இலை போட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இதை மூடி வச்சு இருக்கிறதுலே லோ ஃப்ளேமில் விட்டுருங்க. கரெக்டாக 10 நிமிஷம் இதை வந்து நம்ம குக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் அதுக்கு ஒரு ரெஸ்டிங் டைம் கொடுத்தோன்னா சூப்பராக உதிரியாக உங்களுக்கு வந்து பிரியாணி ரெடியாக இருக்கும். இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சாச்சு, மூடி இருக்கட்டும் ஒரு 10 நிமிஷத்துக்கு. இது வந்து 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இருந்தது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே மூடியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு கொங்கு நாடு பிரியாணி ரெடியாக இருக்கும். இப்போ 10 நிமிஷம் இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக பிரியாணி ரெடியாக இருக்கும். இது நீங்கள் செஞ்சுட்டு இதை திறக்கும் போதே அவ்வளோ வாசனையாக டெம்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. பிரியாணி வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. ஓப்பன் பண்ணதுமே ரொம்ப கிளறி விடாமல் அடியிலேருந்து பொறுமையாக எடுத்து கிளறி விடுங்க. இப்போ உங்களுக்கு வந்து அரிசி உடையாமல் சூப்பராக இருக்கும். சிக்கன் எல்லாம் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக குக் ஆகிருக்கு. அரிசியுமே வந்து ஒத்தியாக நல்லா வந்திருக்கு. இப்போ இதை வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம். இந்த ரெசிபி எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ரெசிபி. யூஸ்வலாக செய்கிற பிரியாணிலேருந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் அண்ட் உங்கள் கெஸ்ட் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணணும்னா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ இதில் வந்து நம்ம மிளகாய் தூள் சேர்க்கலையே, காரம் இருக்குமா, சப்புன்னு இருக்குமே அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம வந்து பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்கும். அதே இது உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. குழந்தைங்களுக்குலாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட கொஞ்சமாக பச்சடி, ஒரு சிக்கன் 65 வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமான ஒரு ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். நல்ல டிஃப்ரெண்ட்டாக கொங்கு நாடு ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து குவிக்காக வந்து வீட்டில் கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு இல்லை டிஃப்ரெண்ட்டாக யூனிக்கான ரெசிபிஸ் நிறைய வந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸில் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். உங்களை இன்னொரு எபிசோடில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.